இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளில் கூட தெரிந்து கொள்ளுதல் என்ற தலைப்பின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை நம்மளோடு கூட வருவதனால கர்த்தரை நம்ம ஸ்தோத்தரிப்போம், இடைப்படுவதனால கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இந்த நாளில் கூட இந்த வேளையில கூட பார்க்கும்போது லூக்கா 6ஆம் அதிகாரம் 13வது வசனம், லூக்கா 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல, பொழுது விடிந்த போது அவர் தம்முடைய சீசர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். அல்லேலூயா. பாருங்க, அவர் சீசர்கள், அப்ப நிறைய சீசர்கள் இருந்திருப்பாங்க போல தெரியுது இல்லையா? ஆனா இருந்தாலும் இங்க 12 பேரை தெரிந்து கொண்டார்னு இங்க சொல்றத பார்க்க முடிகிறது. அவர் சீசர்களை உருவாக்கினதை பார்க்க முடிகிறது. நல்ல ஒரு குருவா இருந்து சீசர்களை உருவாக்கினவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நல்ல ஒரு வழிகாட்டி, நல்ல ஒரு போதனையாளர், நல்ல ஒரு ஆலோசனை கொடுக்கிறவர், நல்ல ஒரு சீசர், நல்ல ஒரு அன்புள்ளவர், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த வசனத்துக்கு முந்தைய வசனம் சொல்ல, அப்ப அவரு பொழுது விடிந்த போது சொல்ற, அப்ப அதுக்கு முன்னாடி வசனம் சொல்லுகிறது லூக்கா 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல, அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராவு முழுவதும் ஜெபம் பண்ணி தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அப்ப ராவு முழுவதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். பொழுது விடிந்த போதுதான் அவர் தம்முடைய சீசர்கள் என்ன பண்ணாரு, வரவழிச்சு அதுல 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். இந்த வசனத்துக்கு நீங்க பேசுறதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி நீங்க எதிர்பார்க்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு இடைப்படுவதனால அது ஏதோ ஒரு வார்த்தை நமக்குள்ள நிச்சயமா உங்களுக்கு அது நல்ல ஒரு புரோச்சனமுள்ள வார்த்தையா இருக்கு. ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை அப்போஸ்தலர்கள் என்று பெயரிட்டார் சொல்லி இங்க பார்க்க முடிகிறது. அப்போஸ்தலர் செய்த அடையாளங்கள் நிறைய இருக்கிறது. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீசர்களை வரவழைத்து அதுல 12 பேரா என்ன பண்ணாரு, தெரிந்து கொண்டார். 12 பேராய் தெரிந்து கொண்டது மாத்திரமில்லை, இவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். அப்படியாய் நம்மளை கூட இந்த நாளில் அவர் தெரிந்து கொண்ட நோக்கம் என்னவென்றால், நம்மளையும் அப்போஸ்தலர்களைப் போல மாற்றுவதற்காக அவர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதுக்கு அப்போஸ்தலர் என்று பெயர் வைப்பதற்காக நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். நமக்கு அதே போல அடையாளங்கள் நம்முடைய கரங்களிலிருந்து, நம்ம போகிற இடத்திலிருந்து நிறைய அடையாளங்களை அவர் செய்ய நம்ம மூலமாய் ஏற்படுத்த அவர் தெரிந்து கொண்டதுனால நம்ம கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இந்த வார்த்தை வசனங்கள் மூலமாய் கர்த்தர் உங்களுக்கு இடைப்பட்டதுனால நீங்க கர்த்தரை ஸ்தோத்தரிங்கள். ஜீசஸ் பிளெஸிங் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. இது உங்களுக்கு ஒரு பொருட்டா இருக்கட்டும். கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பது நிச்சயம். ஆமென்.